நம்முடைய டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் இந்த தன்வினையை பிறவினையாக எப்படி மாற்று அப்படின்னு ஒரு வினாவை கேட்குறாங்க. தன்வினையை பிறவினையை எப்படி மாற்றுறது அப்படின்னா, முதல்ல தன்வினைனா என்ன? தானே செய்யக்கூடிய வினை தன்வினை. ஒருவன் தான் செய்யும் வினையை காண்பிக்கும் வினை தன்வினை. ஒருவன் அடுத்தவனை செய்யுமாறு தூண்டுறது பிறவினை. அவ்வளோதான். தானே செஞ்சால் தன்வினை, பிறரை தூண்டினா பிறவினை. இப்போது ஆட்டு அப்படின்னா ஆட்டுவி, கான் அப்படின்னா காண்பி அப்படின்னு வரும். தன்வினையில் இருக்கக்கூடிய வார்த்தையில் ஒற்று இரட்டிச்சு போனாலும் பிறவினையாக மாறும். உதாரணமாக ஓடு அப்படின்னா அதை ஓட்டு அப்படின்னு சொல்லணும். ஆடு அப்படிங்கிறத ஆட்டு அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஓடினான் அப்படின்னா ஓட்டினான், ஆடினான் அப்படின்னா ஆட்டினான் அப்படின்னு வரும். அதே போல் தன்வினையில் இருக்கக்கூடிய வார்த்தையில் ஊ விகுதி சேர்ந்துச்சுன்னா அது பிறவினையாக மாறும். இப்போ நட அப்படின்னா நடத்து, ஊ விகுதியை சேர்க்கணும். கிட அப்படின்னு வந்துச்சுன்னா கிடத்து அப்படின்னு சேர்க்கலாம். அதே போல் தன்வினையில் மெல்லினமாக இருக்கிறது வல்லினமாக மாறும் பொழுது பிறவினையாக மாறும். இப்போ அடங்கு, இங்குங்கிறது மெல்லினம், அது அடக்கு அப்படின்னு வல்லினமாக மாற்றினோம்னா அது பிறவினை. பதுங்கு மெல்லினம், பதுக்கு வல்லினம். அதே போல் தன்வினையில் இல்லு வருதுன்னு வச்சுங்க, அந்த இல்லுக்கு பதிலாக இட்டாக மாறி அதில் டூ சேர்ந்துச்சுன்னா பிறவினையாக மாறும். உதாரணமாக நீல் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம், அந்த இல்லுக்கு பதிலாக இட்டா மாறி ஒரு டூவை சேர்த்துக்கும். நீளுங்கிறது நீட்டு அப்படின்னு வரும். உருள் அப்படிங்கிறது இல்லுக்கு பதிலாக இட்டு ஒரு டூவை சேர்த்துக்கும். அப்போ உருள் என்பது உருட்டு அப்படின்னு வரும். எனவே தன்வினையும் பிறவினை மாற்றுவதற்கு இதை போன்ற வழிமுறைகள் வரும். எனவே தன்னால் செய்தால் தன்வினை, பிறரை செய்வித்தால் அது பிறவினை என்று கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.